Very good morning, Spartans. Myself, Ruben. Hope you guys are doing good. And today's hot and famous topic, liquidity. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பயாஸ்னா என்ன, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்ன, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல கீ லெவல் எடுக்கிறது, நல்ல டார்கெட்ஸ் வந்து எப்படி வைக்கிறது. ஸோ மெயினான இந்த விஷயம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு என்ட்ரி எடுக்கிறது எந்த டைம் ஃப்ரேமு, கீ லெவல் எடுக்கிறது என்ன டைம் ஃப்ரேமு, அதில் கொஞ்சம் டவுட் ஆகிடுது. ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட்டு பயாஸ்னா என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள். ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். இப்போ ப்ரைஸு இப்படி ஏறி வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கிறான். இது 100 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு 2-3 காரணம் வச்சு நிற்கிறீங்க. இவன் வந்து சப்ளைலேருந்து வரான், மூமெண்டம் செல்லாக இருக்குது, ஸ்ட்ரக்சர் செல்லு சொல்லுது, அந்த மாதிரி ஒரு 3-4 க்ரைட்டீரியா ஒரு பாயிண்ட்டாக வச்சு என்ன பண்ணுறீங்க, கீழே வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போது மேலேருந்து கீழே வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு 2-3 காரணம் வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம அதோட பயாஸ் என்ன, பேரிஷ். இப்போ இது 100 ரூபாயிலேருந்து 120 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களோட பயாஸ் என்ன, புல்லிஸு. இவ்வளோதான், சிம்பிள். இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. என்ன பயாஸ்ன்னு பேர் கேட்டதுமே என்னமோ இருக்குது அப்படின்னு போட்டு குழப்பிக்க வேண்டாம். இவ்வளோதான் மேட்ரு. கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேலே போன புல்லிஸை கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கீழே வரும்னு நினச்சிங்கன்னா பேரிஸு, சிம்பிள். நெக்ஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைஸ் சைக்கிளுக்குள்ளார தான் வரும். ஸோ அதனால தான் போன வீடியோவோட பிடிஎஃப்லையும் வச்சுருப்பேன். இதே விஷயங்கள் தான். ஏன்னா இதே விஷயங்கள் தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவிலேருந்து இப்போ வரைக்கும் இதே ப்ரைஸ் சைக்கிள் தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோம். நோ சேஞ்சஸ். அண்ட் தென் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா இது இம்பேலன்ஸு ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ரெண்டு ஒன்று தான், பேர் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். என்னது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா இம்பேலன்ஸு, அவ்வளோதான், முடிஞ்சு. அது எப்போ நல்லா வேலை செய்யும், இப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பையில் போயிட்டுருக்கிறான். எனக்கு வந்து இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லோலேருந்து ஐக்கு ஃபிபோ போடுறீங்க 50% கீழே. ஏன்னா அதுக்குள்ளே தனித்தனி வீடியோவே போட்டிருக்கிறேன். யாருன்னா இந்த வீடியோ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது புரியும். ஸோ 50% கீழே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸு பவர்ஃபுல், சிம்பிள். இப்போ மார்க்கெட் வந்து 2 இம்பேலன்ஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இது 50% டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸில் நம்ம பை அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் வந்து டார்கெட். சேம் லைக் இப்போ இந்த இன்டர்ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷனும் வருது, செல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், செல்லு ஃபார்ம் ஆகிறோம், போடுறோம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை வந்து டார்கெட் வந்து பண்ணிக்கலாம். அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா இம்பேலன்ஸு, அவ்வளோதான். அது எப்போ நல்லா வேலை செய்யும், செல்லு இப்போ ட்ரெண்டில் இருக்கும்போது, அதாவது செல் பியரிஸ் பயாஸில் இருக்கும்போது ப்ரீமியமில் இருக்கிற இது வந்து வேலை செய்யும். புல்லிஸ் பயாஸில் இருக்கும்போது டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இம்பேலன்ஸ் வந்து நல்லா வேலை செய்யும். இவ்வளோதான் பாயிண்ட்டு. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் அடுத்து போடுவேன். அடுத்து அப்போது இவ்வளோ நாள் பார்த்த வீடியோஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து யூஸ் பண்ண போடுவேன். ஸோ இப்போ இந்த விஷயங்களெல்லாம் போட்டுட்டு அதை போட்டால் தான் அது புரியும் நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த கண்டினியூஸாக ஒரு சீக்வன்ஸை போட்டு நிற்கிறேன். இந்த வீடியோவுக்கு 300 லைக்ஸ் ரீச் ஆகும்போது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எப்போ வேலை செய்யும், எப்போ வேலை செய்யாது. ஏன்னா எப்போவுமே வேலை செய்கிறதே பார்த்துருந்தா எப்போ வேலை செய்யாதுன்னு தெரியாமல் போயிடும் நம்மளுக்கு. இப்போ இது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஒரு பிஓஎஸ் வச்சுருக்கான் சினாரியோ. ஸோ பாடி கீழே க்ளோஸ் வைக்கிறதுனா அது கண்டினியூஷனுக்கு அறிகுறி. இந்த லோக்கு கட் பண்ணி ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் வைக்கிறான்னா அது ரிவர்சலுக்கு அறிகுறி. ஆல்ரைட். ஸோ அந்த பாணியில் பார்க்கும்போது நம்ம செல்லே பார்க்கணும். இவன் இந்த இடத்துல விக் மட்டும் அடிச்சுட்டு வரான் அப்படின்னா இந்த இடத்துல செல் செட்டப் ஃபார்ம் ஆனாலும் எடுக்கக்கூடாது. அது மெஜாரிட்டி எஸ்எல் தான் தட்டும். ஸோ அதனால் இந்த மாதிரி இருந்தால் அது இன்வேலிட் இன்டர்னல் லிக்விடிட்டி. இப்படி இருந்தால் தான் அவன் வேலிட் இன்டர்னல் லிக்விடிட்டி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் லைக் ஃபார் பை. ஹைரைக்கு மேலே பாடி க்ளோஸ் இருந்தால் தான் நீங்கள் இந்த இடத்துல இன்டர்னல் இம்பேலன்ஸை மார்க் பண்ணி இன்டர்னல்னு எடுத்துக்கின்னு
இங்கே எதனா செட்டப் ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்துட்டு பை செல் பண்ணலாம். இந்த ஐரைக்கு மேலே வந்து பாடி க்ளோஸ் இல்லாமல் விக் மட்டும் அடிச்சு நிறுத்தினுக்கிறான் அப்படின்னா ஹை பாசிபிள் ஃபார் ரிவர்சல் தான். கீழே போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து ஜாஸ்தி. நெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்ன? மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற எல்லா ஹைலோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்குது இல்லையா, ஹை லோ லோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி தான். ஈச் ஹை அண்ட் லோ, நீங்கள் என்ன ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கினீங்க அப்படின்னாலும் அது பூராமே எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி தான். அதை நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ளார லாக் பண்ணி இது ப்ராப்பர் எக்ஸ்டர்னல், இது ப்ராப்பர் இன்டர்னல் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரக்சரில் பிரிச்சுக்கலாம். முதல்ல எக்ஸ்டர்னல்னா என்ன? ஹைஸ் அண்ட் லோஸ், அவ்வளோதான். எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி டிஃபைன்ட் அஸ் எனி ப்ரீவியஸ் ஹைஸ் அண்ட் லோஸ். அது டே ஹைலோ, மந்த் ஹைலோ, வீக் ஹைலோ, ஸ்விங் ஹைலோ, என்ன ஹைலோ எத்தனை வந்தாலும் அது பூரா எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இம்பேலன்ஸை மார்க் பண்ணால் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, அவ்வளோ. நெக்ஸ்ட்டு, இப்போ மார்க்கெட் வந்து மேலே ஏறி வரான். இப்படி ஏறி வந்து இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துட்டான். ஸோ வென் ப்ரைஸ் டேக்ஸ் த எக்ஸ்டர்னல் தென் த டார்கெட் இஸ் இன்டர்னல். இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ்டர்னலை எடுத்துட்டு இங்கே செல் செட்டப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற இம்பேலன்ஸ் வந்து என்னது? டார்கெட்டு. ஸோ இம்பேலன்ஸ் தான் இன்டர்னல் இங்கே. நெக்ஸ்ட், அதை வந்து ஸ்ட்ரக்சரோட வந்து கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். நான் இப்படி தான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா மொட்டையாக நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா எங்கேருந்து இது எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளார லாக் பண்ணாதான் ரைட்டு இது இங்கேருந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் வந்து பண்ண முடியும். நான் 2 ஆங்கிளில் தான் வந்து எடுக்கிறேன் ஸ்ட்ரக்சரு. ஸோ அதை ரெண்டுத்தையுமே நான் வச்சுருக்கிறேன். ஒன்று ஸ்வீப் ஆகிட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி இம்பல்சிவ் மூவ் வந்து கொடுத்துருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய லெக்கில் நம்ம டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பக்கா ஒரு நல்ல ஒரு டீலிங் ரேஞ்சு, நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி இது என்னதுன்னா அதே தான். இப்போ இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கிறான். இந்த இடத்துல இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும்போது 1, 2, 3 இந்த தேர்ட் கேண்டில் வந்து டோஜி போட்டு இந்த இம்பேலன்ஸ் மீனிங் இன்டர்னல் லிக்விடிட்டி வந்து கிரியேட் ஆகிருக்குது. இதை விட இது ஹைலி பவர்ஃபுல். ஏன்னா போன வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதுலேயே நம்ம வந்து எஃப்இஜி, ஐஎஃப்இஜி, பிபிஆர் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாகவே வந்து போட்டு வச்சுருக்கேன். எந்த இம்பேலன்ஸு நல்லா வேலை செய்யும்ட்டு அது. தென் ஸ்வீப்பே ஆகாமல் நல்ல மொமெண்டமோடு இருக்கும். ஸ்பீட் அப் ஆகிட்டு ஸ்லோ டவுனாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 டைப்பில் மட்டும்தான் நான் கீ லெவல் எடுக்கிறது. மைனர் அண்ட் மேஜர் பேஸ் பண்ணி 2 ஐட்டம் தான். இதுவே எக்ஸ்டர்னல் அப்படின்னும் போது இப்போ இந்த எக்ஸ்டர்னலில் வந்து இவன் கலெக்ட் பண்ணுறான். மெயின்லி நான் இது மட்டும்தான் பண்ணுறது. எனக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் ட்ரேட்ஸ் வந்து சூட்டபிள் ஆகுறதில்ல. வின்னிங் ரேட் வந்து ரொம்ப கம்மி. கவுண்டர் ட்ரெண்ட் இல்லையா, மேஜர் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி. அது உங்களுக்கு சூட்டபிளா இல்லையான்னு நீ டார்கெட் பண்ணுறது எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும். கோ அண்ட் செக் இட். நெக்ஸ்ட்டு, இப்போ இதில் ஸ்வீப் ஆகிட்டான், ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிடுச்சு, மீனிங் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை வந்து எடுத்துட்டான். இவன் என்ன பண்ணுறான்? இந்த கேனில் ஹையை போய் கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்குது. இந்த கேனில் வந்து கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கிறான். இது எப்போ இது வந்து எக்ஸ்டர்னல்லேருந்து இன்டர்னலுக்கு வரும்னு நம்மளுக்கு தெரியும்னா எங்கே சிக்னல் கொடுக்குன்னா, அட்லீஸ்ட் இவன் என்ன பண்ணியிருக்கணும், இந்த கேனோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ணி கீழேயாவது க்ளோஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் ஒரு சிக்னல் நம்ம புரியலாம், ஓகே இது வந்து எக்ஸ்டர்னலில் இருந்து இங்கே இருக்கிற இந்த இன்டர்னலுக்கு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களால் இதை கரெக்டாக கணிக்க முடியாது. இவன் சும்மா இப்படி ஒரு கேண்டில் வர மாதிரி வந்துட்டு அடுத்து இன்னொரு கேண்டில் மேலே போயிட்டு கூட வருவான். ஸோ அதனால தான் இவன் டேஞ்சரு எக்ஸ்டர்னல்லேருந்து இன்டர்னலில் டார்கெட் பண்ணுறது. ஆல்ரைட் ரைட். ஸோ மைனர்லேயும் அதே மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து எக்ஸ்டர்னல் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஏதாவது வந்து ஒரு பை செட்டப் கிடைக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த இம்பேலன்ஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஒரே மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் இங்கே இருக்கிற ஐயை போய் கட் பண்ணணும்னாலாம் கணக்கு போடக்கூடாது. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்கிறான்.
ஓவரால் செல்லில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே எங்கன்னா பைக் அடிக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற இம்பேலன்ஸில் கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. நெக்ஸ்ட், எது ப்ரோ ட்ரெண்ட் ட்ரேடு, எது கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடு? நீங்கள் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியிலேருந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணால் அது ப்ரோ ட்ரெண்ட் ட்ரேட், கண்டினியூஷன் ட்ரேட். எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியில் இருந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா அது கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடு, ரிவர்சல் ட்ரேடு. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும்னு பாருங்கள். ஆஸ் யூஷுவல் முன்ன ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இது வந்து சூட்டபிளாக இருக்கும், ப்ரோ ட்ரெண்ட் ட்ரேட். ஸோ இன்டர்னலில் வந்து தொடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவரில் வந்து ஒரு இம்பேலன்ஸோ ஆர்டர் பிளாக்கோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் நம்ம என்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து வரான் இந்த எக்ஸ்டர்னல், அவன் தான் எக்ஸ்டர்னல் இங்கேருந்து இங்கே வரான்னு தெரியுது, ஏன் நான் வந்து செல் போடக்கூடாது அப்படின்ட்டு. அது உங்களை சார்ந்தது, எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தது அது. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான், வந்து இன்டர்னலில் தொட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேட்டர் போட்டு நிற்கிறான் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், என்ட்ரி எஸ்எல் டார்கெட்டை செட் பண்ணணும். அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. மீதி இந்த எஸ்எல் அடிக்கிறது டார்கெட் அடிக்கிறதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. ஸோ அவன் அடிக்கிறது தான் நம்ம வாங்கின்னு வரணும். அதனால் சும்மா வந்து இப்படி கொஞ்சமாக ப்ராஃபிட் போகிறான் அதை பார்த்து பயந்துன்னு உட்காந்துக்கிறது, இல்லைன்னா எஸ்எல் கொஞ்சம் கிட்ட வந்தவொடனே பயந்துக்குன்னு கட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா புதுசாக வர்றவங்க இந்த விஷயங்கள், ஏன்னா நான் பண்ணியிருக்கேன்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இவங்க கொஞ்சம் லாஸ்ட்டில் இப்படி வருவான், எஸ்எல் அடிக்கிற மாதிரி வரானேன்னு கட் பண்ணி விடுவான், அப்போ தான் விருன்னு போவான். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. பிளான்னா பிளான், அவ்வளோதான். எஸ்எல்னா எஸ்எல், டிபினா டிபி. பேக் டைம் ஃப்ரேம் அளவில் ஒரு இம்பேலன்ஸை மார்க் பண்ணுறீங்க, இல்லை ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டே போயிட்டு 1 டே கேண்டில் போய் அதை தொட்டு ஸ்ட்ரக்சர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து செல்லிங் வந்து பார்க்கலாம். சேம் லைக் வீக்லினா வீக்லியோட இம்பேலன்ஸில் 4 ஹவரில் என்ட்ரி பார்க்கலாம், டெய்லியோட இம்பேலன்ஸில் 1 ஹவரில் என்ட்ரி பார்க்கலாம். 4 ஹவர்னா 15, 1 ஹவர்னா 5 மினிட்ஸ். ஏன் இந்த 2 கலரை மட்டும் மாற்றி வச்சுக்கிறேன்னா, புதுசாக வரவங்க எது யூஸ் பண்ணணும்னு தெரியாது, எதுன்னு நம்மளே கேட்குவாங்க ரிட்டர்னு. அதனால் கலரை மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்விங் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவனை யூஸ் பண்ணிங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்க இவங்ககிட்ட போயிடுங்க. 1 ஹவர் 5 மினிட்ஸு, 4:15 இது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இன்ட்ராடேக்கு. இவங்ககிட்ட போகாதீங்க. இவங்ககிட்ட போனீங்கன்னா வளைச்சி அடிப்பான். உங்களால் யோசிக்கிற வேலைக்கே, அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இவனை வந்து விட்டுடுங்க. இவனே வேணாம், இவனே வந்து தொடக்கூடாது. நல்ல வேலை ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு 15-30 செகண்டு பே பண்ண தான் தருவான், நார்மல் அக்கௌண்ட்டில் தரமாட்டானு. இல்லைன்னா நம்மளுங்க அதே கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ பெட்டரு 1 மினிட்டு இந்த செகண்ட்ஸ் என்ட்ரி எல்லாம் வந்து விட்டுடுங்க. இன்ட்ராடேவா 1 ஹவரில் கீழே லெவல் எடுங்க, 5 மினிட்ஸில் என்ட்ரியை பிடிங்க, முடிஞ்சுது. அவ்வளோதான், சிம்பிள். டெய்லியில் கீழே லெவல் எடுங்க, 1 ஹவரில் என்ட்ரி பிடிங்க, நல்லா தான் இருக்கும். ஆல்ரைட், பேக். லெட்ஸ் கோ ஃபார் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போதைக்கு நார்மலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிய வேண்டியது என்ன, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்ன, எந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, எந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி நல்லா வேலை செய்யும், ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணி அதுக்குள்ளார எப்படி வந்து இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை மார்க் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள் தெளிவு இருந்தால் போதும். இந்த வீடியோவோட பர்பஸ் அதுதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது பெட்டராக இருக்கும். ஸோ 4 ஹவரில் இவன் என்ன பண்ணுறான், இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரை மாற்றி மேலே ஏற்றிருக்கிறான், விச் இஸ் குட் ரன். நல்லா தான் ஒரு ரன் போயிருக்கானுங்க. ஸோ ஸ்லோ டவுனாக தான் வந்து மார்க்கெட் குவிக்காக பண்ணி தான் இறங்குது. ஸோ இங்கே ஒரு டோஜி இம்பேலன்ஸ் இருக்குது, பை த வே ஒரு இன்சைட் பாரு பிளாக்கும் இருக்குது, டிமாண்டும் இருக்குது. ஸோ அது வந்து 50% லெவலுக்கு நேராக வேற இருக்குது. ஸோ விச் இஸ் குட். இந்த இம்பேலன்ஸை இவன் தொடாமல் போயிருக்கணும், அவன் தொடாமல் தான் போயிருக்கிறான். ஒருவேளை இவன் தொட்டுட்டு போயிட்டு இருந்தான் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் கவனிக்கணும், இந்த இடத்த கொஞ்சம் கண்ணு விட்டு பார்க்கணும். இப்போ இது 4 ஹவர். ஸோ ஒரு டைம் ஃப்ரேம்லேயே ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறேன். ஸோ இது 4 ஹவர். இப்போ நீங்களே இப்போ வந்து என்ன பண்ணிடலாம், கெஸ் பண்ணலாம் 4 ஹவர்னா என்ன டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போடணும்,
15 மினிட்ஸில் என்ட்ரி போடணும். ஸோ இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை தொட்டால் அங்கே இருக்கிற இன்சைட் பாரையும் போட்டிருக்கிறான். ஸோ 15 மினிட்ஸில் நம்மளுக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்குது. ஸோ இந்த 1 மினிட் என்ட்ரி, 5 மினிட் என்ட்ரி, 15 மினிட்ஸ் என்ட்ரி, இது எல்லாமே கம்பல்சரி செஷனுக்குள்ளார தான் நடக்கணும். ஒன்று லண்டன் கில் ஜோனோ இல்லை நியூயார்க் கில் ஜோனுக்குள்ளாரையோ நடக்கிற மாதிரி மட்டும் எடுங்க. அதுலேயும் ஒரு சிலர் டவுட் மாட்டிக்கிறாங்க அதுக்குள்ளார. இப்போ ஒரு 12:30க்கு செஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ டேலைட் சேவிங் வேறு இப்போ எஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த நாளிலிருந்து வந்து உங்களுக்கு செஷன் 1 மணி நேரம் முன்னாடி போயிடும். 1:30 மணிக்கு லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நாளிலேருந்து உங்களுக்கு 12:30 மணிக்கு ஓப்பன் ஆகும். இப்போ 11 என்ன பண்ணுறான், 11 இப்போ டைம் இவன் என்ன பண்ணுறான், 11:45 இல்லை 12 மணிக்கு என்ன பண்ணுறான், ஒரு பாதி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இப்படி போடுறான் இப்படி. அதுக்கப்புறமா இங்கே தான் வந்து 12:30 மணி இப்போ தான் வந்து இந்த செஷன் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போய் என்ட்ரி போடுறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், இது மெஜாரிட்டி எஸ்எல் மட்டும் அடிச்சிருக்கும். கரெக்டாக எஸ்எல் அடிச்சு டார்கெட் அடிப்பான். இப்போ என்ன மேட்டர்னா, ஒரு செஷன் இப்போ இங்கே தான் செஷன் ஓப்பன் ஆகுது, லண்டன் கில் ஜோன் ஓப்பன் ஆகுதுன்னா என்டையர் சாக்கே அதுக்குள்ளே இருக்கணும். மொத்த சாக், மொத்த சாக்கோ சிஸ்டோ இன்வெர்ஷனோ வாட் எவர், அது மொத்தமாக ஒரு கில் ஜோனுக்குள்ளார இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் டியூன் பண்ணிக்கணும். அதே மாதிரி சாக் வைக்கும்போது ஸ்பீடு ரெக்கவரி இருக்கணும். சேசல் போகும். கம்ப்ரஸ் ஆகிறானுங்கனாலே அடுத்த ஸ்பீடை அடிக்க போகிறானுங்கன்னு அர்த்தம். அதே டைரெக்ஷனில் அடிக்க போகிறானுங்கன்னு அர்த்தம். இது வந்து அதோட ரிசல்ட். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்டு அங்கே இருக்கிற இம்பேலன்ஸ்லேருந்து கிளம்பியிருக்கிறான். இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் இருக்குது. வேலிடு. நெக்ஸ்ட்டு, இது நம்ம கம்யூனிட்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 பேர் ஒரே என்ட்ரி இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா யூரோஎஸ்டி நார்மலாக எல்லாருமே வந்து பைக் தான் வந்து பார்த்து வந்திருப்பீங்க. ஸ்வீப் ஆனால் ஸ்ட்ரக்சரையும் கட் பண்ணால் இந்த ஹையும் கட் ஆனிச்சு. ஸோ எக்ஸ்டர்னலில் எடுத்துகிட்டு இன்டர்னலுக்கு வந்து நிற்குது. அப்போ உடனே ஓட் போயிட்டு இங்கே அக்ரெசிவாக பை இப்படி போடக்கூடாது. ஏன்னா எக்ஸ்டர்னல்லேருந்து ஸ்பீடாகவே வரானுங்க அப்படின்னா உடச்சிட்டு கீழே போயிடுவானுங்க. அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுறது. 1 ஹவர் அப்படின்னா 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ வரான் 5 மினிட்ஸ் வந்து அந்த 1 ஹவரோட இன்டர்னலை தொட்டு ஸ்பீடாக ரெக்கவரி கொடுக்குறான். வேகமாக இறங்கி வேகமாக ஏற்றுறான். ஸோ விச் இஸ் வெலிட் ஷாக். மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த செஷன் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து இங்கே இருந்து தான் என்ன பண்ணியிருக்கான், கீழே இறங்கி இங்கே இருக்கிற லோஸ் எல்லாம் அடிச்சிருக்கான், ஸ்வீப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மேலே போயிருக்கிறான். இம்பேலன்ஸில் பையி ஸ்டாப்பு இந்த எக்ஸ்டர்னல் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுவுமே ஒரு மிஸ்டேக்காக நடக்குது இல்லையா. நாமளாக ஒரு ட்ரேடை எடுத்து நாமளாக ஒரு ரிஸ்க் ரிவார்டை போட்டுன்னு உக்காந்துக்கிறோம். ஆனால் மார்க்கெட்டு எங்கே அது போகுமோ அது வரைக்கும் தான் அது போகுது. அப்போ நம்ம இங்கே டார்கெட் வச்சுன்னு இருக்கிறோம். இங்கே எக்ஸ்டர்னல் வரும்போது என்ன ஆகுது, அவன் இந்த எக்ஸ்டர்னலுக்கு போகிறான். நாம அன்வான்டாக நம்ம டார்கெட் வச்சுருக்கிறோம். என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அங்கே போகிறதில்ல. என்ன பண்ணிடுறான், அங்கேருந்து பொத்துன்னு இப்படி போயிடுறான். இல்லைன்னா இப்படி கீழே இறங்கி வந்துடுறான், பிரேக் இவன் அடிச்சிடறான், சம்திங் எதனா ஒன்று நடக்குது. இது இவ்வளோ தான் கிடைக்குன்னா அவள் தான் எடுத்துன்னு வரணும். நாமளே இழுத்து இந்த மாதிரி வந்து பெரிய டார்கெட்டாக போகும் அப்படின்ற மாதிரி வைக்க வேண்டாம். ஸோ இது நல்லா தான் இருக்கும். அண்டு இது 1 day 1 hour. மேலே 4 hour 15 1 hour 5 minutes பார்த்தோம். இது 1 day 1 hour. இது பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிக்கலாமா, மொமெண்டம் சப்போர்ட்ஸ் பையே, ஸ்ட்ரக்சரும் சப்போர்ட்ஸ் பையே. இப்போ மார்க்கெட் வந்து இப்படி இருக்கலாம். இப்போ கரண்ட் மார்க்கெட் இங்கே நின்றுட்டு இருக்குது. உங்களோட பயாஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி வீடியோ பாஸ் பண்ணும்போது யோசிக்கணும். இன்டர்னலுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னா என்னது, அது பயாஸு பேரிஷு. இங்கே நின்றுக்கிறான். இங்கே நின்றுக்கும் போது பார்க்குறீங்க, ஓகே இங்கேருந்து இது எங்கே போகலாம், இங்கே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அப்போ உங்கள் பயாஸ் என்ன, புல்லிஸ். இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இவன் வந்து பயாஸு புல்லிஸில் தான் நிற்கிறான். அது ஸ்ட்ராங் கேண்டில்ஸை வேறு போட்டு நின்றுக்கிறானுங்க. நம்ம உடனே ஓடி போய் அங்கே பை பண்ண போகிறதில்ல. இவன் வரட்டும், இப்படி வருவான் சுற்றின்னு. அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு மாற்றணும். ஸோ 1 ஹவரில் இவன் என்ன பண்ணுறான், கீழே இறங்கி வரான்.
இந்த லோவை கட் பண்ணால் இங்கே போயிட்டு இங்கே எங்கேயும் ஸ்ட்ரக்சரை மாற்றலை. திருப்பி இறங்கி வந்தான், இந்த லோவை கட் பண்ணி ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டான். அதுக்கப்புறமா இந்த பிளாக்லேருந்து பை த வே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேட் பண்ணிட்டு தான் வந்துக்கிறானுங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்றது தான் டார்கெட். வந்து மொல்லமாக எடுத்துன்னு போய் நேராக அந்த ஹைக்கு வந்து போயிருப்பானுங்க. இது வந்து கோல்டு. சரி, அது நீங்களே போயிட்டு டெய்லி சார்ட்டு நீங்களே இப்போ ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்து பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் இல்லையா? ஸ்பீட் அப், ஸ்லோவிங் டவுன். ஸோ மெஜாரிட்டி உங்களுக்கு ஃபேவர் டைரெக்ஷனில் தான் ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணும். மொமெண்டம் அவன் வந்து கரெக்டாக எடுத்துன்னு தான் போயிருப்பான். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல உங்களால் என்ட்ரி எடுத்துருக்க முடியுமா முடியாதா, வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஸோ சில சமயம் இந்த இம்பேலன்ஸுக்கு மேலே இன்டிஸ்மெண்ட் போட்டு வருவான். ஸோ விச் இஸ் குட். ஸ்பீடப் போயிட்டு ஸ்லோ டவுன் வருதுனாலே, இவன் ஸ்லோ டவுன் ஆகிறானாலே அந்த இடத்துல இன்டிஸ்மெண்ட் ஆகுது, பில்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஹோப்ஃபுல்லி புரிஞ்சுக்கேன். இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியில் இருந்து எக்ஸ்டர்னலில் மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். மீனிங் கண்டினியூஷன் ட்ரேட்ஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. உண்மையத்துக்கு இல்லை, நல்ல ரிசல்ட் இருக்குது தான். இப்போ லெட்ஸ் சே இது நான் இப்போ அந்த எக்ஸாம்பிள் வச்சிருக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே நான் யூஎஸ்டி. இப்போ இவங்க வந்து என்ன எதிர்பார்த்துனுக்குறாங்க, யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னலில் தொட்டு டைவர்ஜென்ஸ் எல்லாம் போட்டு நின்றுக்கிறான் அப்படின்னு இவர் போட்டிருக்கிறாரு. அவரோட ஐடியா அது. அதே இடத்துல தான் நானும் பை போட்டு வச்சுக்கிறேன். இங்கே பை எடுத்திருக்கேன், ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருக்கேன். ஒரு லாட்டு நம்ம இஷ்டமேனிங்கெல்லாம் போகிறதில்ல, பர்சன்டேஜ் பேஸ் தான் ரிஸ்க்கு. 1:2. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நான் என்ன தான் எதிர்பார்க்குறேன், 1:2 எதிர்பார்க்குறேன்னா எனக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இது எப்போ 6:33. அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு புஷ் வருது டுவர்ட்ஸ் அப்சைடு வந்து புஷ் பண்ணுறான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது ஸ்டாப் லாஸை தூக்கி பிரேக் ஈவன் வந்து வைக்கிறேன். இப்போது 6:38. 7 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு பிரிச்சுட்டு போயிட்டான். அது மிச்சமாகவே போச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:2ன்றது நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் பை த வே ஹியர் யூ கேன் see டீ கோட் வந்து பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பேலன்ஸை தொட்டுக்கிறேன், எனக்கு தான் வந்து மெயினாக வந்து பண்ணலான் இருக்கிறேன். அது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் கமாண்டில் சொல்லணும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மொமெண்டம் சப்போர்ட்ஸ் பை. ஒரு மார்க் பண்ணிக்கிறது என்னது, இன்டர்னல். அப்போ இன்டர்னல்லேருந்து எக்ஸ்டர்னலுக்கு போகுன்றதா ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்திருக்கு, அதை வந்து அட்டன் பண்ணி வச்சிருக்காரு. குரூப் அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஏயுடிஎஸ்டி இப்போ என்ன ட்ரேடு எடுத்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரேடு தான். ஸோ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். அண்ட் தென் ஆல்ரெடி நான் இன்னொன்று ஒன்று போட்டு வச்சிருக்கேன், ஜோன் க்ரைட்டீரியா அப்படின்ட்டு. ஸோ போத் ரெண்டும் நல்ல எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி அதை யூடியூப்பில் அப்படியே டைரெக்டாகவே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்து கூட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பண்ணலாம். அது செப்பரேட்டாக வந்து கோர்ஸ் போய் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓன் இன்வால்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக பண்ண முடியும். ஸோ என்னென்னா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னலில் குட் ரிசல்ட்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கேன் ப்ரொவைட் அ கிரேட் வே டு ஃபைண்ட் அ பயாஸ். அதான் சொல்லுது. எக்ஸ்டர்னல் எடுத்திருக்கான், இங்கே இன்டர்னலுக்கு வரும், பயாஸ் பேரிஷ். இன்டர்னல் இருக்கிறான், எக்ஸ்டர்னல் போகும். அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எங்கேருந்து எங்கே போகிறானுங்கன்ட்டு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து டைவர்ஜென்ஸ் பார்த்தோம். ஸோ அதை இது கூட யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இம்பேலன்ஸில் நிற்கிது, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியில் நிற்கிறான். இப்போ இந்த இடத்துல டைவர்ஜென்ஸும் வருது அப்படின்னும் போது உங்களுக்கு இங்கேருந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, இப்போ இந்த எக்ஸ்டர்னலில் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் வருது என்ட்ரி டைம் ஃப்ரேமில். இது கீ லெவல் டைம் ஃப்ரேம், இது என்ட்ரி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த என்ட்ரி டைம் ஃப்ரேமில் டைவர்ஜென்ஸ் வருது அப்படின்னா இங்கேருந்து இந்த இன்டர்னலுக்கு வரப்போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் டார்கெட் வைக்கும்போது அதுக்கு பார்க்கும்போது க்ளீனாக தேருதான்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறோம், இங்கே பை பண்ணுறோம், இது 1 hour. இவன் கீழே இறங்கி வரும்போது நல்ல பார்க்கவே
க்ளீனாக இருக்கணும். அந்த ஒரு ஈக்குவல் ஹை டபுள் டாப் டபுள் பாட்டம் மாதிரி இருக்கணும். அது இருந்தால் நாங்கள் நல்ல டார்கெட் போகிறோம். அண்ட் ட்ரேட்ஸ் செஷன் டைமில் தான் எடுக்கணும். மினிமம் ரிஸ்க் ரிவார்டு 1:2 தான் இருக்கணும். மினிமம் 1:1 வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். 1:2 அண்ட் அபவ். ஸ்டார்டிங்கில் 1:2 உருப்படியாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது வந்து ஏற்றுறதா என்ன பண்ணுறதுன்றதை வந்து அப்புறம் பாருங்கள். பட் ஸ்டார்டிங் 1:2 வந்து பண்ணுங்க. ஒரு நிறைய கரண்ட்ல யூரோஸ்டி நின்றுக்கிறான் ஸ்வீப் பண்ணி ஸ்ட்ரக்சர் கட் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த லோ கட் பண்ணாத வரைக்கும் யூரோ யூஎஸ்டியை வந்து செல்லுக்கு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. சரியோ இப்போ இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது ஜாஸ்தி. வாட்ச் பண்ணி பாருங்கள் லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ பயாஸ் இஸ் புல்லிஷ் ஃபார் யூரோ யூஎஸ்டி இன் அப்கமிங் டேஸ். சில ட்ரேட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ப்ளே பண்ண மாதிரி காமிக்கிறேன். இது நம்ம அந்த அட்டன் பண்ண ட்ரேடுன்னு காமிச்சு இல்லையா, யூரோ யூஎஸ்டி. இது பிளாக் அப்பர் சைடுக்கு தான் வந்து புஷ் பண்ணியிருக்குது. அட் த சேம் டைம் டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னா அவன் கீழே உழுவுறதுக்கு தான் வந்து தெளிவாக நின்று இருந்தான். ஏன்னா அவனை வந்து கண்டினியூஸ் ட்ராக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் நான். டிஎக்ஸ்ஒய் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குதான்ட்டு. அதுக்கு முந்தா நாள் இது ஸோ யூஎஸ்டி ஜேபியோட டைவர்ஜன்ஸ் எல்லாம் போட்டு இந்த இன்டர்னலில் வந்து தொட்டு நின்றுருந்தான். ஸ்பீடு டவுன் ஸ்லோ அப்பு பாசிபிலிட்டி வந்து டவுனுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ நான் இப்போ இங்கே இந்த கோட் போட்டு நீட் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்னா அது என்னன்றது உங்களால் கெஸ் பண்ணியிருக்க முடியும். எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே மூலமாக வந்தான். ஃபைனலாக எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கிட்டான். அடுத்த நாள் இறங்கிட்டான். அப்போ இவன் ஜெல்லுன்னும் போது இவன் பை தான். இப்போ இவனை வந்து 5 மினிட்ஸுக்கு மாற்றிடு. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு செக் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்க. இவன் என்ன பண்ணுறான், டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது இந்த கீ லெவலு, விச் இஸ் குட். நல்ல கீ லெவல் எடுத்தால் தான் நல்ல என்ட்ரி கிடைக்கும். நீங்கள் நல்ல கீ லெவல் எடுக்காமல் நீங்கள் போயிட்டு சேஞ்ச் ஆஃப் கேட்டர் பிடிச்சிக்கின்னு பை செல் அடிச்சுன்னு வந்தோம்னா அது பெருசாக கிளிக் ஆகுறதுல வின்னிங் ரேட்டு மகா மட்டமாக இருக்குது. மட்டமாக போயிடுது. நேராக வரான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. பிரேக்கர் இருக்கிறான், சிஸ்ட் இருக்கிறான், ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் என்ன வேணால் சொல்லிங்க எல்லாமே இருக்குதாங்க. இங்கே பை ஸ்டாப் கோஸ் பிலோ 1 to 2 வந்து எய்மிங் வந்து வச்சிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட பிளானாக இருந்தது. ஸோ இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் கில் ஜோனுக்குள்ளார நடந்திருக்கும். ஸோ நிறைய ட்ரேடு எடுத்து வச்சுருந்தேன். பட் போட்டால் டைம் வந்து லென்த்தாக போயிடுது. ஸோ அதனால் டேக்ஸ் ப்ராக்டிஸ். இவன் என்ன பண்ணியிருக்கா, ஜஸ்ட் வாட்ச் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்.